பகல் வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் காலை நேரத்திலே உங்கள் நடுவில் கடந்து வருவதும் உங்களோடு இணைந்திருப்பதும் ஒரு பெரிய பாக்கியம். நல்ல தேவ மனிதருக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக பாடல் ஆராதனை நடத்தின தேவ பிள்ளைகள், இசை கருவிகளை வாசித்த சகோதரர், என் கூட வந்திருக்கிற சகோதரர்கள், திருவசனத்தை கேட்கும்படியும் தெய்வத்தை ஆராதிக்கும்படியும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உங்களை காண்பதும் உங்களோடு கூட இருப்பதும் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கர்த்தர் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, நம் எல்லாரோடும் பேசுவாராக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது தம்முடையவர் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். இன்னைக்கு காலையில் நாம் தியானிக்க போகிறது பயன்படும் பாத்திரங்கள். சொல்லுங்க. நீங்க அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை பாருங்க. என்ன ஒரு அழகான வார்த்தைன்னு பாருங்க. ஒரு பெரிய வீடு. ஆவியானவர் நம்மளை எங்க கொண்டு போறாரு? ஒரு பெரிய வீட்டுக்கு கொண்டு போறாரு. நான் உட்கார்ந்து இந்த பெரிய வீடு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். பெரிய வீடு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த பெரிய வீடு கூட்டு குடும்பமானு நினைச்சு பார்த்தேன். பண்டெல்லாம் கூட்டு குடும்பம் இல்லையா? கூட்டு குடும்பமானு நினைச்சு பார்த்தேன். அப்படி இல்லை. அப்புறம் ஒரு சமூகமானு நினைச்சு பார்த்தேன். அப்படி இல்லை. அப்புறம் ஒரு சபையானு நினைச்சு பார்த்தேன். அப்படி இல்லை. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? ஒரு பெரிய வீடு என்பது இந்த உலகத்துள்ள எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதாவது தெளிவா சொல்லித்தாரேன். நம்ம இருக்கிறது சபை. நம்ம இருக்கிறது சபை. இப்போ இன்னும் இருக்கிற எல்லாரும் மணவாட்டிகள் லிஸ்ட்ல வருமா? இப்போ நம்ம எல்லாரும் எண்ணத்தில் உட்கொள்ள முடியாது, மணவாட்டியில் உட்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் சபையாகும். நம்ம எல்லாருமே சபை. ஆனால் இந்த சபைக்குள்ள இருந்து தேவன் ஒரு லிஸ்ட் போடுவார். தேவன் ஒரு லிஸ்ட் போடுவார். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆட்கள் மணவாட்டிகள். அந்த லிஸ்ட்ல இருக்க ஆட்கள் மணவாட்டிகள். நான் உங்க நடுவில் பிரசங்கம் பண்ண வந்ததுனால உங்கள இருந்து மேக்சிமம் கூட்டி லிஸ்ட் போடுறேன். இப்போ உங்கள ஆண்டவர் 100 பேரை மணவாட்டியா எடுத்தாரு. எத்தனை பேரை? 100 பேரை. ஆனா சபைக்கா டாக்குமெண்ட்ல 250 பேர் உண்டு. சபைக்கா டாக்குமெண்ட்ல எத்தனை பேர் உண்டு? 250. ஆனா தெய்வத்துக்கு டாக்குமெண்ட்ல எத்தனை பேரு? 100 பேர். இப்படி எல்லா சபைகள்ல இருந்தும் தேவன் தெரிந்தெடுத்தார் இல்லையா? அந்த எல்லா அகில உலக மணவாட்டிகளும் சேர்ந்ததாக்கும் ஒரு பெரிய வீடு. அப்ப நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? நான் என்ன நினைப்பேன்னா, ஆட்களுக்கு லிஸ்ட்ல நான் இல்லைன்னாலும் தெய்வத்துக்கு லிஸ்ட்ல நான் இருக்கணும். இப்போ சபை பாஸ்டர் எதை வச்சு லிஸ்ட் போடுவாரு? புதன்கிழமை கூட்டத்துக்கு வரத வச்சு, அப்புறம் வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வரத வச்சு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வாரத வச்சு. சர்ச்சில் நம்ம மொத்தத்தில் இருக்கிறது 6 மணிக்கு.
ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கூர், அப்புறம் வேற ஒரு இட நாள் 1.5 மணிக்கூர், அப்புறம் வேற ஒரு இட நாள் 1.5 மணிக்கூர். அப்ப மீதி டைம் எல்லாம் நம்ம எங்க கிடக்கிறோம்? உலகத்தில் கிடக்கிறோம். மேக்சிமம் 95% எங்க இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம். இப்போ உலகத்தில் நம்ம என்ன செய்யறோம்னு பாஸ்டருக்கு தெரியாது. அவரு டாக்குமெண்ட்ல பேரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஓ ஹல்லேலூயா. ஆனா தெய்வம் லிஸ்ட் போடுற எப்படி தெரியுமா? இங்க என்ன செய்யறோம், இங்க வெளியே போய் என்ன செய்யறோம், ஒருத்தன் நம்மள்கிட்ட போய் பேசும்போது என்ன செய்யறோம், ஒரு ஆள் நம்மளை கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன செய்யறோம், ஒரு ஆள் நம்மளை நீ எப்படி அப்படி விடலாம், நீ ஏன் கேட்காத்தன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யறோம். இதெல்லாம் பார்த்தாக்கும் தெய்வம் என்ன போடுறாரு? லிஸ்ட் போடுறாரு. சபை பாஸ்டருக்கு நம்ம உள்ளி தின்றது மட்டும்தான் தெரியும். அவைய உள்ளி தின்னணும். ஆண்டவருக்கு எப்ப உள்ளி தின்னணும், என்னத்துக்கு உள்ளி தின்னணும்? அப்ப நான் தெய்வத்துக்கு லிஸ்ட்ல இருக்கணும். யாரோட லிஸ்ட்ல இருக்கணும்? தெய்வத்தோட லிஸ்ட்ல இருக்கணும். உலகத்தின் எந்த பகுதியில் எந்த ஆவிக்குரிய சபையில இருந்தாலும் அதுல இருந்து கடைஞ்செடுத்து லிஸ்ட் போடுறது ஆண்டவர். அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு, ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய வீடு. அப்படின்னா இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும், இங்க வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஜாதி, மொழி, நிற வித்தியாசம் இல்லாம நாம் எல்லாம் தெய்வத்தினுடைய பெரிய வீட்டில் இருக்கிறோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இது பாக்கியம் இல்லையா? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்மள பெரிய வீட்டில் வைத்திருக்கிறோம். இனி அந்த பெரிய வீட்டில் உள்ள பாத்திரங்களை பாருங்க. அந்த பெரிய வீட்டில் எத்தனை வகை பாத்திரம் இருக்கு? பொன், அப்புறம் வெள்ளி, அப்புறம் மரம், அப்புறம் மண். சரி, கொஞ்ச நேரத்துக்கு நான் மரப்பாத்திரத்தை ஒதுக்கி வைக்கிறேன். மீதி 3 பாத்திரத்தை எடுப்போம். 1 பொன்னு, 2 வெள்ளி, 3 மண். இந்த 3 பாத்திரத்துக்கும் காமனாட்டு ஒரு பிரச்சனையை சொல்லுங்க. இந்த 3 பாத்திரத்துக்கு காமனாட்டுள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? பொன்னும் சொல்லும் நெருப்பிலோடி வந்தேன். எங்கோடி வந்தேன்? வெள்ளியும் சொல்லும் நெருப்பிலோடி வந்தேன். மண்ணும் சொல்லும் நெருப்பிலோடி வந்தேன். இவைய 3 பேரும் நான் நெருப்பிலோடி வந்தேன்னு சொல்லும்போ மரம் பரிகாசம் பண்ணும். ஏன்னா அவைகளுக்கு காமன் ப்ராப்ளம், இதுக்கு ப்ராப்ளம் இல்லை. எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து நெருப்பில போடுவார்னு நினைக்கப்படாதுன்னு. சில ஆளுகளை ஆண்டவர் நெருப்பில போட்டா மிச்சம் கிட்டாது, மிச்சம் கிட்டாது. ஊக்கமா ஜோம் பண்ணாலும் மரத்தை எடுத்து அடுப்புல போட்டா மிச்சம் கிட்டாது. அதனால மரப்பாத்திரத்துக்கு ஒரு காரியத்துக்கு அல்லேலியா சொல்லலாம், எனக்கு நெருப்பு சோதனை இல்லை. எனக்கு என்ன இல்லை? கர்த்தர் சோதனை கிருபையினால எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு கர்த்தர் என்ன நெருப்புல போட முடியாது. கர்த்தர் என்ன செய்ய முடியாது? நெருப்புல போட முடியாது. ஒருவேளை 4 பேரை வச்சு கட்டாரத்தை கேட்க வேண்டி வரும், அவமானப்பட வேண்டி வரும், அடிப்பட வேண்டி இடிபட வேண்டி வரும். நெருப்புல போட மாட்டாரு. ஏன் நெருப்புல போட மாட்டாரு? நெருப்புல போட்டா மிச்சம் மீதி நெகிகை. நெருப்புல போட்டா பாக்கி ஒன்றும் இருக்காது. மீதி 3 பேர் எழும்பி நின்று சாட்சி சொல்லுவனும் എനിക്ക് വേണ്ടി ശക്തമായി പ്രാർത്ഥിക്കണം, ഞാനങ്ങ് വേഗുകയാ. நான் என்ன செய்றேன்? எரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த பக்கம் திரும்பினாலும் எரிகிறேன், அந்த பக்கம் திரும்பினாலும் எரிகிறேன். எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனை என்ன? நெருப்பு. இனி கவனிங்க, இனி இந்த 3ஐயும் கூட பிரிக்க போறோம். ஏற்கனவே 1 என்ன பண்ணோம்? தூக்கணும்.
அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை? நெருப்பு பிரச்சனை இல்லை. யாராவது உங்கள் நடுவில் யாராவது எனக்கு பெரிய சோதனை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புறமப்படப்படாது. அவைகள்கிட்ட சொல்லணும், கர்த்தர் ஸ்தோத்திரம், மரப்பாத்திரத்தை அடுப்பில் இடமாட்டாருன்னு சொல்லணும். மரப்பாத்திரத்தை அடுப்பில் இடமாட்டாருன்னு சொல்லணும். மரப்பாத்திரத்தை அடுப்பில் இட்டால் இத்தனை காலம் ரெடி பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகும். அப்போ மீதி 3 பேருக்கும் அடுப்பு உண்டு. மீதி 3 பேருக்கும் அடுப்பு உண்டு. இனி 2ஆ பிரியுங்க. இனி ஒரு காரியத்தை சொல்லுங்க, அதுவும் நெருப்பை வச்சுதான். மீதி 3 அண்ணன் தானே உண்டு இல்லையா? ஒன்றை வெளியே எடுத்தோம் இல்லையா? எதை வெளியே எடுத்தோம்? மரத்தை வெளியே எடுத்தோம். இனி 3 அண்ணம். இனி 3 அண்ணத்துக்குள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்க. பொன்னும் வெள்ளியும் வாழ்க்கை நெருப்பில் தான் தொடங்கும். பொன்னும் வெள்ளியும் வாழ்க்கை நெருப்பில் தான் தொடங்கும். தொடக்கம் முதல்ல எங்கே போடணும்? நெருப்பில். ஆனால் பானை அப்படி இல்லை, கடைசியில் தான் நெருப்பு. அப்போ அதுக்கு ஒரு சாட்சி சொல்லலாம். மரம் சாட்சி சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன நெருப்பில சோதிக்கவே இல்லை. அடுத்து இப்ப மண்பானை எழும்பி சாட்சி சொல்லுது, கிருபையினால ஒரே ஒரு தடவை என்ன நெருப்பில போட்டார். எத்தனை தடவை? ஒரே ஒரு தடவை. அது பின்ன மரணம் வர சொல்லிட்டு நடப்பணும். 1985ஆம் ஆண்டுல என்ன எங்க போட்டாரு? நெருப்பில போட்டாரு. இனி இந்த 2 பேரும் எடுங்க. பானைய, எல்லாருக்கும் புரியுது இல்லையா? பானைய வேலை முடிச்ச பிறகுதான் அடுப்புல போடுவணும். என்ன செஞ்ச பிறகு? அடுப்புல வைக்க முன்ன அடிக்கணும்னா அடிச்சுக்கிடணும். அடுப்புல வைக்க முன்ன சேப்பு வருத்தன்னா சேப்பு வருத்திக்கிடணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்ன டிசைன் போடணும்னா டிசைன் போட்டுக்கிடணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்ன மொத்த வேலையும் முடிக்கணும். அடுப்பில் வச்ச பிறகு அதுக்கு ஷேப்பை மாற்ற முடியாது. சில ஆள் 1000 பிரசங்கம் கேட்டாலும் அப்படிதான் இருப்பேன்னு தெரியுமா? உங்கள் நடுவில் அப்படி இல்லை. நான் 4 நாளாக பார்க்குறேன், உங்கள் நடுவில் அப்படி இல்லை. சில ஆள் 1000 பிரசங்கம் கேட்டாலும் அப்படி இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், அவைகளுக்கு வேலை ஏற்கனவே முடிச்சாரு, அடுப்பில் வச்சு எடுத்தாச்சு. அடுப்பில் வச்சு எடுத்தாச்சு. இனி உருவாக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. அப்படி வச்சிருக்கு. பாவம் தேவ பிள்ளையாட்டி இருக்கட்டும். இனி வெள்ளியும் பொன்னும் என்ன சாட்சி சொல்லும்? வேலையே தொடங்கல்ல, சுற்றியலும் கையில் எடுக்கல்ல, அடிக்கக்கும் தொடங்கல்ல. முதல்ல எங்க போட்டாரு? இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரை விட நான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் பாஸ்டர்னு நீ சொன்னா, நீ இந்த பெரிய வீட்டில் பொன் பாத்திரம். நீ பொண்ணு, ஏன் நீ பொன் பாத்திரம்? இந்த கூடுகையில் இருக்கிறதுல அதிக அவமானப்பட்ட, அதிகம் நெருக்கப்பட்ட, அதிக துன்பப்பட்ட, அதிக கேவலப்பட்ட, அதிகம் சிலுவை சுமந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெரிய வீட்டின் பொன் பாத்திரங்கள். அவங்களுக்கு வாரந்தோறும் நெருக்கத்துக்கு சாட்சி இருக்கும், வாரந்தோறும் நஷ்டத்துக்கு சாட்சி இருக்கும், வாரந்தோறும் நெருப்புக்கு சாட்சி இருக்கும். இனி நான் கொஞ்சம் வேகமாக போகணும், கொஞ்சம் காரியங்களை சொல்லணும் தான் கேட்குறேன். முதல்ல நெருப்பில் கிடந்தவங்களுக்கும் கடைசியில் நெருப்பில் இருந்ததுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த கடைசியில் நெருப்பில் போட்டணும் இல்லையா பானை, இதை இன்னொரு தடவை டிசைன் மாற்றணும்னு சொல்லி நெருப்பில் போட முடியாது. ஆனால் தொடக்கத்தில் இருந்தே நெருப்பில் போட்டணும் இல்லையா பொன்னு வெள்ளி, அதை எப்போ வேணாலும் நெருப்பில் போட்டு டிசைன் மாற்றிக்கிடலாம்.
கொஞ்சம் காலம் அதுக்கு தீர்க்க தரிசன ஆவிய கொடுக்கணும், அப்படி கொடுத்துக்கிடலாம். கொஞ்சம் காலம் கண்ணீரின் அபிஷேகத்தை கொடுக்கணும், அப்படி கொடுத்துக்கிடலாம். கொஞ்சம் காலம் மன்றாடுகிற ஆவிய கொடுக்கணும், அப்படி கொடுத்துக்கிடலாம். கொஞ்ச காலம் ஆத்ம பாரத்தை கொடுக்கணும், அப்படி கொடுத்துக்கிடலாம். ஏன்னா அடிக்கடி நெருப்பில போறதுனால எப்ப வேணாலும் மாற்ற முடியும். கை தட்டணும், வாய திறக்கணும், அந்நிய பாஷை பேசணும். வெட்கப்படாதுங்க, கண்ண மூடி கை தட்டி வாய திறந்த ஆவியில போராடுங்க, அந்நிய பாஷை பேசி போராடுங்க. கர்த்தர் எப்ப வேணாலும் உன்னை மாற்றி அமைக்க முடியும். கர்த்தர் எப்ப வேணாலும் உன்னை உடைக்க முடியும். கர்த்தர் எப்ப வேணாலும் உன்னை உருவாக்க முடியும். பேசுறது எல்லாருக்கும் புரியுது இல்லையா? இனி 4 பாத்திரத்திலையும் கர்த்தருக பேரை சொல்லுங்க. 4லையும் கர்த்தருக பேரை சொல்லுங்க. என்ன கஷ்டம் இல்லையா? பொன்னை கையில் எடுக்கும்போ அவர் கொல்லன், அவர் கொல்லன். பொன்னை கையில் எடுத்தாருன்னா மொத்தம் எங்க தான் டீல் பண்ணுவாரு? மொத்தம் தீயில தான். நான் மட்டும் இல்ல தீயில, கரையில அவரு. கரையில என்னை தள்ளி விட்டு விட்டு எங்கே ஓடி விட்டு அவர் சொல்லாருதான். இடுக்கியும் வச்சுட்டு பக்கத்துல இருக்கு. இடுக்கிய கையில என்ன இருக்கு? இடுக்கியும் வச்சுட்டு அதே நெருப்பு பக்கத்துல இருக்காரு. பொண்ணு எடுத்து அடுப்புல போட்டுட்டு அந்த பக்கம் உள்ள தட்டுக்கடையில போய் நின்று பேப்பர் வாசிச்சு சாய குடிச்சிட்டு நிக்கிற ஒரு தெய்வத்தை அல்ல நான் ஆராதிக்கிறது. நான் ஆராதிக்கிறவர் என்ன எடுத்து நெருப்புல போட்டோம், அவரும் என் பக்கத்துல. தட்டி தீச்சூளையில கிடக்கிற தெய்வ பிள்ளைய நீ பாரு. கர்த்தர் உன் பக்கத்துல எடுத்து போட்டது 3 பேரு, ஆனா உள்ள நின்னது 4 பேர். எடுத்தெறிஞ்சது 3 பேரு, ஆனா உள்ள நின்ன 4 பேர். வெளிப்பாடு உள்ளவன் கை தட்டுக. அதே நெருப்புல அவர். பொண்ணு வெள்ளி எடுக்கும்போ அவர் யாரு? அவராரு? கொல்லன். சரி, அடுத்து மரம் எடுக்கும்போ அவர் யாரு? அவராரு? பரவாயில்லையே, ஆசாரி. யாரு? ஆசாரி. இனி அப்போ கவனிங்க, நெருப்பில் கிடக்கிற தேவ பிள்ளைக்கு அவர் நல்ல கொல்லன். ஒன்ன போட்டுட்டு 5 நிமிஷம் கூட விலகி இருக்க மாட்டார். என்ன 5 நிமிஷம் ஓவர்னு நினைக்கேன், 1 நிமிஷம் கூட விலகி நிற்க மாட்டாரு. தன் பிள்ளைகளில் ஒரு ஆளை நெருப்புல போட்டுட்டு விலகி நிற்க மாட்டாரு. அதே நெருப்புல அவர். கர்த்தரும் நானும் ஒரே நெருப்புல. வேவப்படுறவங்க கை தட்டுங்க. நீ தனிமையில இல்ல, இந்த பிரச்சனையில, இந்த ஆபத்துல நீ தனிமையில இல்ல சகோதரன். இந்த துன்பத்துல நீ தனியா இல்ல, கர்த்தரும் நீயும். இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போற ஒரு ரூட்டை பற்றி இயேசு சொன்னார் இல்லையா? சொன்னார் இல்லையா? எருசலேம் எரிகோவுங்கிறது மார்த்தாண்டவும் நாகர்கோயிலும் மாதிரி. எருசலேம் பெரிய வியாபார மையம், எரிகோ பெரிய வியாபார மையம். அப்ப இந்த 2க்கும் இடையில உள்ள அந்த ரூட்டில் போறது வியாபாரிகள் மட்டும்தான் போகணும். யார் மட்டும்தான் போகணும்? வியாபாரிகள் மட்டும்தான் போகணும். ரொம்ப தூரம் கிடையாது, வெறும் 8 மைல். வெறும் 8 மைல்னா 12 கிலோமீட்டர். 8 மைல்னா 12 கிலோமீட்டர், அவ்வளவுதான் உண்டு. கண்டிப்பா எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வர ஆளுகையிலையும் பணம் இருக்கும், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற ஆளுகையிலையும் பணம் இருக்கும். ஏன்னா இங்கே இருந்து அங்கே பிஸ்னஸுக்கு போகிறான், அங்கே இருந்து இங்கே பிஸ்னஸுக்கு வரான்.
ஆனா ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போற ஆட்களுக்கு ஒரு அரச கட்டளை, தனியா போகப்படாது. என்ன செய்யப்படாது? தனியா போகப்படாது. ஏன் தனியா போகப்படாதுன்னா, எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் சரியா நடுவில் ஒரு மலை. அந்த மலைக்கு பேரு கள்ளர் குகை. அந்த மலைக்கு பேரு கள்ளர் குகை. தனியா எல்லாம் ஒருத்தன் போனா அவனை கள்ளமாறு அடிச்சு அவனை கையில் இருக்கிற பைசா எடுப்பணும். அங்க எப்பவும் கள்ளமாறு இருப்பணும், எப்பவும் கள்ளமாறு இருப்பணும். அதனால என்ன கட்டளை தெரியுமா? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கோ எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்தா கூட்டமா வரணும். எப்படி வரணும்? கூட்டமா வரணும். தனியா போகக்கூடாது. எப்பவும் 10 பேர் 50 பேர் சேர்ந்து போகணும். அப்போ கள்ளம் கண்டாலும் எண்ணி பார்ப்பான். நம்ம 10 அவிய 30 போட்டு, நம்ம 10 அவிய 30 போட்டு ஒன்றும் செய்யண்டான்ல, ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சொன்ன உவமையில பாருங்க, தன்றேடம் உள்ளவன் தனியா போனான். தன்றேடம் உள்ளவன் தனியா போனான். எங்க இருந்து எங்க? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு. ஒன்றாவது கட்டளை, தனியா போக கூடாது. 2வது கட்டளை, நடந்து போக கூடாது. தனியா போகிறது, நடந்து போகிறது. ஏன்னா அந்த கள்ளர் குகையில் இருந்ததெல்லாம் பாரபாசோட ஆட்கள். யாரோட ஆட்கள்? பரபாசோட ஆட்கள். அவங்களுக்கு உயிர் ஒரு பிரச்சனையே கிடையாது, அவங்களுக்கு பணம் தான் வேணும். அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஆனதுனால அரசாங்கம் ஜனங்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்கு, நீங்க இப்படி இருந்துக்கிடுங்க, நீங்க இப்படி இருந்துக்கிடுங்க. இவன் தண்டேடம் உள்ளவன் ஆனதுனால தான் இவன் எப்படி போனாய்? தனியா போனான். இனி கவனிங்க, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஆசாரியர்களும் லேவியர்களும் போனா யாரும் அடிக்க மாட்டேன். ஏன்? ஜுப்பா போட்டுட்டு நடக்கிற ஆட்களை கையில ஒன்றும் காணாது. இனி அப்படி இருந்தாலும் அது யாரோடது? கர்த்தருடையது. அதனால அந்த கள்ளர் குகை என்கிற இடத்துல இருக்கிற யாரும் ஆசாரியர் கையிலிருந்து லேவியர் கையில இருந்தும் எதுவும் திருட மாட்டணும். இப்போ ஒருத்தன் போறான், அவனை அடிச்சு அவனை கையில் இருந்தெல்லாம் எடுத்துட்டு சைடில் போட்டிருக்கு. சைடில் போட்டிருக்கு. நான் 2 அரச கட்டளைகளை சொன்னேன். ஒன்று என்ன? தனியே போகக்கூடாது. 2 என்ன? நடந்து போகக்கூடாது. 3வது அரச கட்டளை, அந்த பகுதியில் போகும்போது யாராவது தரையில் விழுந்து கிடந்தா உதவி செய்யக்கூடாது. யாராவது தரையில் விழுந்து கிடந்தா உதவி செய்யக்கூடாது. ஏன்னு சொல்லித்தாரேன். உங்களுக்கு எத்தனை வயசு? 50. ஒரு 60 போடட்டா? இவங்க 60 வயசு. இவங்க 60 வயசு. இவங்க இருக்கிறது பாரபாசுக குழுவில். யாருக்கு குழுவில் இருக்கணும்? பரபாசு குழுவில் இருக்கணும். இப்போ 60 வயசுள்ள ஆள் திருட முடியுமா? திருட முடியாது. திருட முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உடம்புல எல்லாம் ரத்தம் புரட்டிட்டு ரோட்டு சைடுல ஐயோன்னு விழிச்சிட்டு கிடப்பணும். உடம்புல எல்லாம் ரத்தம் புரட்டிட்டு ரோட்டு சைடுல ஐயோ ஐயோ ஐயோன்னு விழிச்சிட்டு கிடப்பணும். நான் கண்டேன், பாவம் தோணிச்சு, போய் உதவி செய்யலான்னு பிடிச்சா அவிய என்ன ஒற்றப்பிடி. புரியுது இல்லை உங்களுக்கு? ஏன்னா அவியலுக்கு எழும்பி நின்று திருட முடியாது. அதனால டெக்னிக்கா என்ன பண்ணணும்? படுத்து கிடக்கணும். படுத்து கிடக்கும்போ யாராவது உதவி செய்ய வருவனும். அப்போ உதவி செய்ய வாரவனை கையில் என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அதனால ராஜ கட்டளை, அங்க யாராவது விழுந்து கிடந்தா விழுந்து கிடக்கிறவனும் திருடன். புரியுது இல்லையா உங்களுக்கு? விழுந்து கிடக்கிறவனும் திருடன். அவன் ஏன் திருடன்? அவன் பலவீனமான திருடன்.
அவன் பலவீனமான திருடன். அவனுக்கு நேரே வந்து அடிக்க பலன் இல்லை, அதனால அவன் கிடந்து அடிக்கிறான். உதவி செய்ய கூடாது. ஆனா போன 2 பேரை பாருங்க, அந்த 2 பேரும் யாரும் தொடமாட்டணும். அந்த 2 பேரை யாரும் தொடமாட்டணும். அதாவது உலகத்துல உதவி செய்ய வாய்ப்புள்ளது இவங்க 2 பேரும் மட்டும்தான். இவங்களுக்கு எங்க வேணாலும் பாதுகாப்பா போலாம், யாரும் இவங்களை தொட முடியாது. அவங்க பேசாம போச்சுன்னு. இப்போ அந்த உவமையில் உள்ள மனுஷனை பற்றி இயேசு சொல்றதுக்கு முன்னே ஜனங்களுக்கு தெரியும், அவன் செத்து போவான், அவன் செத்து போவான். ஆனா குற்றுயிரா கிடக்கிற நேரத்தில் அந்த வழியா வாரது யாரு தெரியுமா? மொபைல் ஹாஸ்பிட்டல். என்ன மொபைல் ஹாஸ்பிட்டல்? இனி அடுத்த சட்டம் ஹாஸ்பிட்டல்ல ஆகும். ஹாஸ்பிட்டல்ல என்ன சட்டம் தெரியுமா? அந்த கள்ளர்குகை ரோட்டில் இருந்து யாரையாவது எடுத்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்தால், அந்த ரூட்டில் இருந்து யாரையாவது எடுத்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்தா 2 கண்டிஷன். ஒன்னில் பணத்தை முதல்ல கட்டணும், ஒன்னில் பணத்தை முதல்ல கட்டணும். அது இல்லைன்னா கொண்டு வந்த ஆளு கூட இருக்கணும். என்னெல்லாம் பிரச்சனை? ஒன்னில் பணத்தை முதல்ல கட்டணும், இல்லைன்னா கொண்டு வந்த ஆளு முதல் கூட இருக்கணும். அப்ப யாராவது தொடணுமா? யாரும் தொட மாட்டணும். ஏன் தொட மாட்டணும்? தொட்டா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனாலும் எடுக்க மாட்டணும். ஏன் எடுக்க மாட்டணும்? பைசா கொடுக்கணும். இனி பைசா இல்லைன்னா அதை விட பிரச்சனை. நான் ராத்திரி முழுக்க எங்க இருக்கணும்? யாருமே தொடாத அந்த மனுஷன் பக்கத்துல வந்து அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு உடனே உள்ள மருந்து கொடுத்து, உயிரோட இருக்கத்தக்க மருந்து கொடுத்து, சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு ரூல் படி அன்னைக்கு ராத்திரி மொத்தம் கூட இருந்து, ஹல்லேலூயா, மறுநாள் காலையில் எழும்பி, ரொம்ப தொகை ஒன்றும் கொடுக்கல, ரொம்ப தொகை ஒன்றும் கொடுக்கல, ரொம்ப கொடுத்தாருன்னு நினைக்கப்படாது. 2 பணம். எத்தனை பணம்? 2 பணம். 2 பணம்னா பெரிய தொகை ஒன்றும் இல்லை, நம்ம பயப்படுற அளவு பெரிய அமௌண்ட் ஒன்றும் இல்லை. வெறும் 1,08,000 ரூபா. என்ன என்ன ஒரு பணம்னா 54,000 ரூபா. 2 பணம்னா 1,08,000 ரூபா கொடுத்துட்டு சொல்றாரு, நான் இவனை இப்படி விட்டுட்டு போக மாட்டேன், நான் வருவேன், நான் வருவேன். ட்ரீட்மெண்ட் சரியா நடக்கணும். இவன் எழும்பி பழையது போல வேலை செய்யணும். கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க. இது போல ஒரு தெய்வம் உலகத்துல இல்லைன்னு. உன்னை உயிரோட வைத்தார் இல்லையா, உன்னை வாழ வைப்பார், உன்னை பிழைக்க வைப்பார். நீ மறுபடியும் வண்டி ஓட்டுவ, நீ மறுபடியும் வேலை செய்வ, நீ மறுபடியும் உழைப்பாய். உனக்கு மறுபடியும் இழந்து போனது 100 திரும்ப தருவார். கை உயர்த்தி தெய்வத்துக்கு மகிமை கொடுங்க. ஒரு ஆளு கூட வாதறக்காம இருக்க கூடாது. ராபல் கபர பல பர பலபா, ரேல் அந்தர பல பர பலபா, ரே அந்தர பல பர பலபா. இந்த கொல்லன் உண்டு இல்லையா, எடுத்து நெருப்புல போட்டுட்டு ஓடி போற கொல்லன் இல்ல. ராத்திரி முழுக்க என் கூட இருந்தாரு, ராத்திரி முழுக்க என் கூட இருந்தாரு, என் கூட இருந்து என்னை வடிவமைத்தார். சோத்திரம் பண்ண ஏவப்படுறவங்க, சகோதரா நீ கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம், சகோதரி நீ கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை விட்டாலும், உலகத்துல எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை விடுவதில்லை, கர்த்தர் உன்னை விடுவதில்லை. எல்லாரும் முடியாதுன்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்றாரு, என்னால முடியாதவைகள் இல்லை. 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. பிரௌட பபபபபபபப ரி கந்தர பரபரபரபா ரி அந்தர பரபரபரபா. கை தட்டி பெற்றுக்கோ பயங்கர அபிஷேகம்.
அந்தகார ஆவிகள் என்ன காயப்படுத்தினது, மனுஷ வல்லமைகள் என்ன காயப்படுத்தினது, திருடர்கள் என்ன காயப்படுத்தினார்கள். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், கர்த்தரே எனக்கு துணையாக நின்றார். இது உண்மைன்னு சொல்றவங்க எல்லாம் தெய்வத்தை உயர்த்துங்க. இவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நான் நெருப்புக்குள்ள கிடக்கும் அவர் எங்கேயும் போக மாட்டாரு, அவர் என் பக்கத்துல தான். ரொம்ப வேதனை அனுபவிக்கிறேன், வெளியே சொல்ல முடியாத துன்பம் அனுபவிக்கிறேன்னு சொன்னா நீ கண்ணை திறந்து பாரு, கர்த்தரின் அருகில கொல்லனாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவர் பானையை கையில் எடுத்த உடனே அவர் கொல்லன் இல்லை, அவர் குயவன். எத்தனை தடவை உடைஞ்சாலும் அணைகிற குயவன், எத்தனை தடவை உடைஞ்சாலும் அணைகிற குயவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைஞ்சா கர்த்தருடைய கரத்தில் உடையணும். நான் கர்த்தருடைய கரத்தில் உடைவேனாக, தெய்வத்தினுடைய பாதத்தில் உடைவேனாக, அவருடைய பிரசன்னத்தில் விழுவேனாக. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உடைவதற்கு ஏற்ற இடம் கர்த்தருடைய கை. அவருடைய கையில உடைஞ்ச ஆசீர்வாதமாக்கும். அவர் அப்பத்தை கையில எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணாரு? பிட்டார். 2 பிட்டா எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? 2. 4 பிட்டா, 8 பிட்டா, 16 பிட்டா, 32 பிட்டா, 64 பிட்டா, 128 பிட்டா, 256 பிட்டா, 1012 பிட்டா, 2024 பிட்டா. முறைச்சு பார்க்குது இல்ல? 4048 பிட்டா, 8096 பிட்டா. எவ்வளவு அதிகம் என்ன உடைக்கிறாரோ அவ்வளவு அதிகம் என்ன பயன்படுத்த. கையை உயர்த்தணும், என்ன கையை உயர்த்தணும். என்ன உடைச்சு என்ன உடைச்சு நீ 5 தடவை உடைஞ்சா 5 பேருக்கு என்ன பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். நீ 10 தடவை உடைஞ்சா 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். எவ்வளவு அதிகம் உடைக்கிறாரோ அவ்வளவு அதிகம். இந்த கூட்டத்தில் நீ ஏற்றவும் கூடுதல் உடைஞ்சா நீ ஏற்றவும் பயனுள்ள பாத்திரம். நீ அதிகம் உடைந்தால் நீ அதிகம் பயனுள்ள பாத்திரம். கொஞ்ச நேரம் கொல்லனா இருந்தார், திடீர்னு குயவனானார். இப்ப பார்த்தா ஆசாரியா நிற்கிறாரு. இப்ப பார்த்தா ஆசாரியா நிற்கிறாரு. அதாக இந்த மரத்துக்கு ஆசீர்வாதம் அடுப்பில் போட மாட்டார், நல்லா சீவுவார். இதுக்கு அடுப்பே பரவாயில்லைன்னு தோணும். நல்லா, ஏன்னா ஆனைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரி. அப்படியே ஒரு பழமொழி இங்க இல்லையோ? யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரி பாரம். மரம் ஆனதுனால நெருப்புல மட்டும்தான் போடல, நெருப்புல மட்டும்தான் போடல. ரட்சிச்சப்போ 50 கிலோ உண்டு, தேய்ச்சி மினுக்கி எடுத்தப்போ 1 கிலோ கூட இல்லை. பாக்கி எல்லாம் அறுத்து உரிச்சு ரெடியாக்கி ஜாதிக்க தோலை முதல்ல உரிப்பாரு. ஜாதிக்காய்க்க தோலல்ல, ஜாதிக்க தோலை முதல்ல உரிப்பாரு. தோல் உரிஞ்சா பின்ன ஜாதி கண்டுபிடிச்ச முடியாது.
പിന്നെ அந்த பொங்கி பொங்கி நிற்கும் இல்லையா முள்ளு, அதெல்லாம் உபவாச ஜெபத்தில் கொண்டுட்டு நல்லா அறுப்பார். இதுக்கு அடுப்பில் போட்டிருக்கலாமே கர்த்தாவேன்னு சொல்லுகிற அளவில் அடிப்பார். அடிச்சு பாலிசாக்கி சொல்லுங்க கொல்லன், சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, கொல்லன், குயவன், ஆசாரி. கொல்லன், குயவன், ஆசாரி. நான் இனி சொல்ல போற 7 பாத்திரங்களும் கண்டிப்பா பயன்பட முடியும். கண்டிப்பா பயன்பட முடியும். கண்டிப்பா அதுல ஒரு மாற்றமும் இல்லை. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். என்ன பயங்கரம் இல்லையா? அவர் சொல்றாரு, அவனை நான் தெரிஞ்செடுப்பேன், அடுத்து நான் அவனை வச்சு என்னெல்லாம் செய்வேன்னு காட்டி கொடுப்பேன்னு. உபத்திரவப்படும் பாத்திரங்கள் பயன்படும். தப்புதான், அவங்கள்ட்ட சொன்னது தப்புதான். எந்த பாத்திரங்கள் பயன்படும்? உபத்திரவப்படும் பாத்திரங்கள். என்னால் முடியல, என்னால் வாழ முடியல, அடுத்த ஒரு காலி எப்படி வைப்பேன்னு எனக்கு தெரியல, எந்த பக்கம் திரும்பினாலும் உபத்திரவன்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயன்படும் பாத்திரம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க. பெரிய வீட்டில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு. பெரிய வீட்டில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு. அளவுக்கு மேல உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளையே, அளவுக்கு மேல பாடுபடுகிற தேவ பிள்ளையே, அளவுக்கு மேல துன்பப்படுகிற தேவ பிள்ளையே, உன் மேல ஒரு முத்திரை விழுந்திருக்கிறது. அது என்ன முத்திரை தெரியுமா? நீ சாதாரண ஆள் இல்ல, நீ பயன்படும் பாத்திரம். நீ பயன்படும் பாத்திரம். அவருடைய நாமத்திற்காய் பாடுபடுகிறவர்கள் அவருடைய கரத்தினால் பயன்படுவார்கள். அப்போ 1, பாடுபடும் பாத்திரங்கள் பயன்படும். 2, 56ஆம் சங்கீதம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. யாரு கையிலாவது மலையாள பைபிள் இருக்கா? கண்ணீர் விடும் பாத்திரங்கள் பயன்படும். 1 சொல்லுங்க. 1, உபத்திரவப்படும் பாத்திரங்கள் பயன்படும். 2, கண்ணீர் விடும் பாத்திரங்கள் பயன்படும். இந்த காலையில் உங்க கண்களில் வறண்டு போன ஊற்று கண்கள் மறுபடியும் திறப்பதாக. அன்னைக்கு இருந்த ஜப அக்கினி இன்னைக்கு மறுபடியும் உங்க மேல விழுவதாக. ஒரு ஜப அபிஷேகம் உங்களை மூடுவதாக. உங்க தலை தண்ணீராயும் உங்க கண்கள் கண்ணீராயும் மாறுவதாக. கண்ணீர் விடுகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நல்ல கை தட்டி நல்ல வாய திறந்து தேவ சமூகத்தில் அழுவது ஒரு பாக்கியம். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுவது ஒரு பாக்கியம். தெய்வ சமூகத்தில் முழங்கால நின்று கண்ணீர் சிந்துவது ஒரு பாக்கியம். கண்ணுக்கு ஓய்வு கொடுக்காத கண்கள் குளமா இருக்கணும். என் கண்கள் நீர்த்தாரையாய் ஓடுகிறது. உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு பெரிய பாத்திரமாய் மோசையை பயன்படுத்த காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஒற்றை காரணம்.
தாயார் நாணல் பெட்டியில் வச்சு நைல் நதியில் விட்டுருக்கு. எங்கே விட்டுருக்கு? நாணல் பெட்டியில் வச்சு நைல் நதியில் விட்டுருக்கு. நீங்கள் ஒரு உபயோகம் இல்லாதது என்னன்னு என்கிட்ட கேட்டால், ஒரு உபயோகம் இல்லாதது நாணல். ஒரு காற்றடிச்சா போதும் அப்படியே கிடக்கும். சில ஆளும் உண்டு இல்லை, ஜலதோஷம் வந்தாலே அப்படி படுத்துக்கிடுவனும். അതുപോലെയാകും നാണൽ. നല്ല ഓങ്കി ഒരു കാറ്റടിച്ചാലും മറിയുവനും, നല്ല ഒരു മഴ പെഞ്ചാലും മറിയുവനും. அந்த நாணலையாக்கும் 30 லட்சம் விசுவாசிகளுக்கு பாஸ்டரை வைக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்தினது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு உபயோகம் இல்லாதவர்களை கர்த்தருக்கு ரொம்ப தேவை. தப்புதான். ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னால ஒரு உபயோகமும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, என்னால வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைக்கும் பிரயோஜனம் இல்லை, பெற்றோருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி தள்ளப்பட்டவர்களை தெய்வத்துக்கு மிகவும் தேவை. The most useless person in the world is the most useful person for God. தப்புதான். உலகத்தில் அப்பிரயோஜனம் உள்ளவன் தான் தெய்வத்தினுடைய சன்னதியில மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். இப்போ குழந்தை அந்த நாணல் பெட்டியில வச்சு கீழ் பூசி அடப்பெல்லாம் போட்டு அடைச்சு அனுப்பி விட்டுருக்கு. அது நைல் நதி தண்ணியில் வருது. இப்போ பார்வோனுடைய குமாரத்தி திறந்து பிள்ளைய பார்த்தா. பிள்ளைய பார்த்த உடனே அவளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? எபிரேய பிள்ளை. அவள் என்ன பண்ணணும்? சட்டப்படி நாணல் பெட்டியிலண்டு தூக்கி எங்கே போடணும்? நதியில் போடணும். சட்டம் போட்டதே அவளுக்கு அப்பா. அதனால சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஆள் யாரு? அவ என்ன பண்ணணும்? எடுத்தங்க போடணும். ஆனால் பெட்டியை திறந்து அவ எடுக்கிறதுக்கும் தண்ணிக்கு இடையில போடுறதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்து தெரியும் உங்களுக்கு? பிள்ளை அழுதது. நான் மோசே பார்த்து சொல்றேன், நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய தலைவனா இருக்க ஒற்ற காரணம் நீ அண்ணு கரைஞ்சது. அண்ணு கரையல்லன்னா அவ வைக்கோல் எல்லாம் வலிச்சு பொழிச்செடுத்து நேரம் எங்க எரிஞ்சிருப்பா. சில குடும்பங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் அண்ணு கரைஞ்சது. சில பிள்ளைகள் இன்னைக்கு வாழ காரணம் பெற்றோர் கரைஞ்சது. சில புருஷன் வாழ காரணம் மனைவி அழுதது. சில மனைவி வாழ காரணம் புருஷன் அழுதது. சில பிள்ளைகள் வாழ காரணம் தெய்வ சபை கண்ணீர் விட்டது. கண்ணீர் விடும் பாத்திரங்கள் பயன்படும். பிள்ளை அழுது இல்லையா? அது பார்வோனுடைய குமாரத்தின் உள்ளத்தை உடைச்சது. அவன் நினைச்சா, இந்த கண்ணீருக்கு நான் கண்டிப்பா சட்டத்தை மீறுவேன், இந்த கண்ணீருக்கு நான் கண்டிப்பா சட்டத்தை மீறுவேன். இப்படி ஒரு கண்ணீரை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. தெரியுமா, கண்ணீரை கடந்து போகிற ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கவில்லை. கண்ணீரை அவர் தாண்டுவதே இல்லை. அவர் கண்ணீர் விட்டவரிடத்துல நின்று அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்க, அவன் பிரச்சனை என்னன்னு கேட்டு அந்த இடத்துல நின்று அவனுக்கு ஒரு மறு வாழ்க்கை. 1, பாடுபடும் பாத்திரங்கள் பயன்படும். 2, கண்ணீர் விடும் பாத்திரங்கள் பயன்படும். ஏன் எனக்கு மட்டும் இந்த கண்ணீர்னு கேட்காதுங்க. என்ன, ஒரு வேளை உங்களை பயன்படுத்தும்படி இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பயன்படும்படி கர்த்தர் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை அனுமதித்திருக்கலாம். 3, நான் 2 எண்ணம் சொன்னேன். 1, பாடுபடும் பாத்திரங்கள் பயன்படும். 2,
கண்ணீர் விடும் பாத்திரங்கள் பயன்படும். 3 அர்ப்பணிக்கும் பாத்திரங்கள் பயன்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அர்ப்பணிக்கும் பாத்திரங்கள் பயன்படும். நான் ஒரு தடவை கூட சொல்றேன். 1 பாடுபடும் பாத்திரங்கள் பயன்படும். 2 கண்ணீர் விடும் பாத்திரங்கள் பயன்படும். 3 அர்ப்பணிக்கும் பாத்திரங்கள் பயன்படும். கெட்சமனே தோட்டத்தில் வச்சு இயேசு சொல்றாரு, எனக்கு வேண்டாம், என்னால முடியாது, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண என்னால முடியாது, ஆனாலும் என் சித்தப்படி அல்ல. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஒரு அர்ப்பணிப்பில் முடியணும். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கெட்சமனே தோட்டத்தில் வந்து முடியணும். என் தேவைகள் எல்லாம் என் தகப்பனிடத்தில் சொல்லலாம், என் பிரச்சனைகள் எல்லாம் என் தகப்பனிடத்தில் சொல்லலாம். ஆனால் முடிவு இப்படி இருக்கணும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. கையை உயர்த்தி வாயை திறந்து, ஆனாலும் என் சித்தப்படி அல்ல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் தேவ சித்தம் நடக்கட்டும், உங்க படிப்பில் தேவ சித்தம் நடக்கட்டும், உங்க படிப்பில், உங்க வாழ்க்கையில், உங்க கல்யாணத்தில், நீங்க வீடு வைக்கிற காரியத்தில், நீங்க ஊழியம் செய்கிறதுல, நீங்க வேலைக்கு போறதுல, நீங்க தெரிந்தெடுக்கிறதுல, ஒன்னிலையும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது. அர்ப்பணிக்கிறவர்கள் பயன்படுகிறார்கள். கையை உயர்த்தி அர்ப்பணிங்க, வாயை திறந்து அர்ப்பணிங்க. இன்னும் விட்டு கொடுக்காத ஏதாவது பகுதிகள் உண்டுன்னா இப்ப விட்டு கொடுக்கணும். நீ சாதாரண ஆளான ஆள் இல்ல, நீ பயன்பட போற, நீ பயன்பட போற, நீ பயன்பட போற, நீ பயன்பட போற. ரக்கா ஷக்கதரா ரி கந்தராதியா அல் பந்தராதியா ரேல் அந்தராதியா ரிபல் கபர பர 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 அத்தூர பர 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 சந்தர பர பர பர. சத்தம் உயர்த்தி வாயை திறந்த ஆவியில நிரம்பி ராந்தல் கந்தல் கபா ரகந்தனா ரேல் அந்தர் ரிபல் கபர பர 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 அந்தூர பர 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 சந்தர பர பர பர. 4 நான் 7 எண்ணம் சொல்லுவேன்னு சொன்னேன். என்னோட டைம் முடிஞ்சு நான் இதோட முடிக்கிறேனே. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். எண்ணெயுள்ள பாத்திரங்கள் பயன்படும். ஒரு தடவை நமக்கு ஒவ்வொன்றா சொல்லுவோமா? 1 பாடுபடும் பாத்திரங்கள் பயன்படும். 2 கண்ணீர் விடும் பாத்திரங்கள் பயன்படும். 3 அர்ப்பணிப்புள்ள பாத்திரங்கள் பயன்படும். 4 எண்ணெயுள்ள பாத்திரங்கள் பயன்படும். கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க. நம்மளை உயிரோட வச்சிருக்கிறதுல ஒரு பெரிய நோக்கம் உண்டு. பயன்படுத்தணும். அர்ப்பணித்தேன், கையை உயர்த்தி அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன்
ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே.